Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு டிஃபரெண்டான கொரியன் ஃபுட் தாங்க பார்க்க போறோம். இது வந்து பொட்டேட்டோ ரோல், கொரியன் பொட்டேட்டோ ரோல்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஃபுட்டை பொறுத்தவரை நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கலாம், டின்னரா எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியா ஒரு புதுவிதமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு முறையாவது இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இது பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு லேசா மசிச்சு சேர்த்திருக்கேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு போடணும். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசையணும். இந்த பொட்டேட்டோ அப்புறமா இந்த மாவு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி இது வந்து ஒரு டோ மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். இதை வந்து உருண்டை பிடிக்கும் போது இது கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு இருக்கணும். இப்ப பாருங்க நம்ம சின்ன சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு உருண்டைகளை பிடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா ஒரே அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நீங்க மாவு எடுத்துட்டு நீங்க இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்ப கையில வந்து லேசா ஒரு அழுத்தி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு உள்ள ஒரு ஹோல் போட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்க்க மஷ்ரூம் மாதிரியே இருக்கும். இது நல்ல ஒரு டிசைன். இது மாதிரி தான் பண்றாங்க. இதை விடையுமே ரோல் மாடல்லையும் பண்றாங்க. நம்ம உருண்டைகளை உருட்டுறோம்ல, அது அப்படியே கூட நம்ம வச்சு இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில போட்டு வேக வைக்க போறோம். பாருங்க இப்போ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். நல்லா வந்து கொதிக்கிற தண்ணியா இருக்கணும். இதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில தான் நம்ம வந்து இந்த உருண்டைகள் எல்லாமே சேர்க்கணும். தண்ணி வந்து லோ ஃப்ளேம்ல இருக்குது, இல்லை அப்படின்னா கொதிக்கிற ஸ்டேஜ் ஆகலை அப்படிங்கிற போது நீங்க வந்து போட்டுட்டீங்கன்னா அது உடனே நல்லா கரைய ஆரம்பிக்கும். கரெக்டா செட் ஆகி வராது. அது ரொம்ப முக்கியம். அதனால தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துடணும். இப்ப எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கிட்டத்தட்ட இது வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சிருங்க. இது எல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு அப்படின்னு எப்படி தெரியும்னா இந்த தண்ணிக்கு மேலே எல்லாமே நல்லா மிதந்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, எல்லாம் மிதந்து மேலே வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையுமே எடுத்துடலாம் வெளியே. எடுத்துட்டு உடனேவே நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில நல்லா கொஞ்சமா இதுக்கு மேலோட்டமா கொஞ்சம் விடுங்க. அப்ப இது ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கும். இப்போ அவ்வளோதான். இதை வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். இனிமே இதுக்கான ஒரு சின்ன சீசனிங் மட்டும் பண்ண போகிறோம். இதுக்காக ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன், 2 பூண்டு, அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் புதினா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள், அப்புறமா சோயா சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். இது வந்து கரெக்டான அளவா இருக்கும். அப்புறமா கடைசியா காஷ்மீரி சில்லி தூள், இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு இதுல வந்து சேர்க்கணும். கண்டிப்பா சூடா தான் இருக்கணும். இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்ம சேர்த்திருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் மசாலா எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆயில்ல வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்கோம்ல அந்த பொட்டேட்டோ எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ள சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகும்போது இந்த ஃப்ளேவர், இந்த மசாலா எல்லாமே இந்த பொட்டேட்டோ கூட நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஆயில் வந்து எந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இது நல்லா சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிடலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், டின்னராக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்தவாறு எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிடும்போது இது நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.